الرجيم أما بعد கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ரமலான் மாதம் 10வது பிறை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய இறை அருளை பெற்ற அந்த மக்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பேச வேண்டும், அவர்களை நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முதல் மனைவி. அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய தீனுடைய துன்யாவுடைய எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தார். வரலாறுகளில் எழுதப்படுகிறது, அன்றைய காலத்தில் மக்காவில் வாழ்ந்த பெரும் செல்வந்தர்களில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு செல்வச் சீமாட்டியான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அன்றைக்கு வியாபார சரக்குகளை எடுத்துச் செல்வதற்கு ஒட்டகம்தான் மிகப்பெரிய ஒரு பிரயாணத்துடைய அந்த விஷயமாக இருந்தது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வியாபார சரக்குகளை சுமக்கக்கூடிய ஒட்டகங்களின் எண்ணிக்கை சுமார் 8000 என்பதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. அன்றைய காலத்திலேயே உலகளாவிய வியாபாரம் செய்தவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடு, பஹ்ரைன், ரோம், அதே போன்ற சில நாடுகளுக்கு அவர்களுடைய வியாபார ஒட்டகங்கள் செல்லக்கூடியதாக, பல நாடுகளில் வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். கிதாபில் எழுதுறாங்க, அன்றைய காலத்திலேயே அவர்களுடைய வீடு எப்படின்னு சொன்னால், கிளாஸ் கண்ணாடியிலேயே அவங்களுடைய வீடு இருந்துச்சுங்களாம், கண்ணாடி மாளிகை. அவ்வளவு செல்வச் சீமாட்டியாக இருந்தாலும் அவர்களது பண்புகள் நம்மை வியக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பு பெயரே என்னன்னு சொன்னால் தாஹிரா, பரிசுத்தமானவர். இவ்வளவு செல்வங்கள் அவர்களது கைகளில் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், பாவமான விஷயங்கள் அவர்களது வாழ்க்கையில் வந்தது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நல்லா இருந்தாருங்க, கொஞ்சம் கையில காசு வந்துச்சு, இப்ப பார்த்தா என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை நபர்களை நாம் பார்க்கிறோம், எவ்வளவு பாவங்கள்ல வீழ்ந்துடுறாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்பு பெயரே தாஹிரா, பாவங்களை விட்டும் பரிசுத்தம் பெற்ற ஒரு பெண்மணி. அவ்வளவு பரிசுத்தமா இருந்தாங்களாம். அவங்களுடைய முதல் கணவருக்கு சில ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க, அவர் மௌத்தாயிடுறார். அடுத்த நிக்காவுக்காக வேண்டி அவர்களை பல நபர்கள் பெண் கேட்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, செல்வமும் இருந்தது, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அழகா இருப்பாங்களாம், அழகும் இருந்தது, அதே சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமும் இருந்தது. அப்படி ஒரு பெண்ணை எல்லாம் விரும்புவாங்களே. ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது அடுத்த துணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பார்த்து நபி அவர்களை கணவனாக தேர்ந்தெடுத்தார்கள். நபி அவர்களை கணவனாக தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, ஒரு அழகான மனைவிக்கு உதாரணமாக அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த காரே ஹிரா அப்படிங்கிற அந்த குகையில தான் போய் நபியவங்க அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவாங்களாம். உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த காரே ஹிரான்னு சொன்னால் சாதாரண மலை இல்லைங்க. நம்ம கல்லாவளத்துக்கு பக்கத்தில் துருத்து கரடும்பாங்கல்லங்க, அந்த மாதிரி ஒரு கரடு. யாரும் சாதாரணமாக வயசானவங்களும் ஏற முடியாது, அவ்வளோ பெரிய கரடு. இவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கணவருக்கு ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு எடுத்துட்டு அவ்வளோ தூரம் மலையில் ஏறி போய் கணவனுக்கு உணவு கொடுத்துட்டு வருவாங்களாம். எனக்கு நான் பெரிய செல்வந்தனான பெண்மணி, நான் வேலை செய்ய மாட்டேன், கணவருக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. தனது அன்பு கணவரின் மீது இருந்த மதிப்பு மரியாதை மலை மேல ஏறி போய் உணவு கொடுத்துட்டு வந்தாங்களாம். நபி அவர்களுக்கு முதல் வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலா பார்க்குறாங்க. பார்த்த உடனே முழு அவங்களுடைய ஒரிஜினல் உருவத்தில் நபி அவங்க பார்க்குறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். அணைச்சிட்டு சொன்னாங்களாம், ஓதுங்கள். நபி அவங்க சொன்னாங்க, மா அனபி காரியின், எனக்கு ஓதவெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கட்டி பிடிக்கிறாங்க, மறுபடியும் ஓதுங்கள். இல்லை எனக்கு ஓத தெரியாது. 3வது தடவை கட்டி பிடிக்கிறாங்க.
மூணாவது தடவை நபியவங்க ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். 30வது ஜுஸுவில் இருக்கிற சூரா. அதான் முதல்ல இறங்கின வசனங்களாம். ஆனா இங்க என்னன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவத்தை பார்த்த நபி அவர்களுக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. அவங்க பயந்துட்டாங்க. பயந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கே முதல் வகி, ஒரு தெளிவு இல்லை. வந்து மனைவி இடத்துல சொல்றாங்க, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், எனக்கு பயமா இருக்குது. அந்த மனைவியுடைய தைரியம், கணவனுக்கு ஆறுதல் சொன்னாங்களாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். காரணம், உங்களுடைய தன்மைகள் நல்லது. நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க, உறவுகளை சேர்த்து வாழ சொல்றீங்க. உங்களிடத்தில் இருக்கிற இந்த நல்ல தன்மைகள் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். வரலாறுல எழுதப்படுது, நபியோங்களுக்கு ஏற்பட்ட அந்த குளிரும் காய்ச்சல் எவ்வளவு கடுமைன்னு சொன்னா, 7 போர்வைகளை கொண்டு போர்த்தி தன்னுடைய கணவருக்கு ஹிதுமத் பணிவிடை செஞ்சாங்களாம். அந்த பெண்மணியுடைய குணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சக்கராத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களாமா. பொதுவாக அந்த சக்கராத்து வந்துட்டாலே குளிர் நடுக்கம் வந்துருங்களாமா. ரொம்ப நடுங்குறாங்க. ஃபாத்திமாட்ட சொல்றாங்க, போய் ஃபாத்திமாவை உன்னுடைய தந்தையை கூட்டிட்டு வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து அன்னை ஹதீஜாவுடைய அந்த நிலையை பார்த்து அழுகிறாங்களாமா. அழுகுன்னு சொன்னாங்களாமா, ஹதீஜா, நீ இந்த மக்காவிலேயே மிகப்பெரிய செல்வ சீமாட்டியா இருந்த, ஆனா என்னுடைய தீனுக்காக உன்னுடைய முழு செல்வத்தையும் செலவழிச்சுட்ட. நான் முதல் வகிக்கிறப்ப குளிரும் காய்ச்சல் நடுங்கிட்டு வந்தேன். எனக்கு 7 போர்வையை கொண்டு நீ போர்த்தி எனக்கு ஆறுதல் சொன்ன. ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, நான் உனக்கு அந்த மாதிரி செய்ய முடியலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்களாமா. அப்பவும் அன்னை ஹதீஜா சொன்னாங்களாமா, கவலைப்படாதீங்க, மறுமையிலும் நான் உங்களுக்கு மனைவியாக இருப்பேன். இதை விட எனக்கு வேற உயர்ந்த அந்தஸ்து வேற என்ன வேணும்? அதனால வரலாறுல எழுதப்படுது, அவங்க மௌத்தாகிடுறாங்க. அதுக்கப்புறம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த நிக்காஹ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலதான் நபி அவங்களுடைய அடுத்த எல்லா திருமணங்களுமே. அதனால நபி அவங்களுடைய அந்த பலகால திருமணங்கள் எதுக்காக செஞ்சாங்கன்னா, உடல் ஆசைக்காக அது செய்யப்பட்டதல்ல. ஏன்னா உடல் ஆசைக்கு செய்யணும்னா அது வாலிபம் இருக்கும்போது செய்யணும். 50 வயசுல எல்லாம் போன பிறகு அது செஞ்சது என்ன, உடல் ஆசை அல்ல, மார்க்கத்துடைய சில மக்சதுகள், சில நோக்கங்களை முன்வைத்து நிக்கா செஞ்சாங்களாம். இப்போ ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. நபியோங்களுடைய மனைவிமார்கள்லேயே இளம் மனைவி, வயது குறைவான மனைவி அன்னை ஆயிஷா தானே. அவங்க மேல நபியோங்களுடைய பிரியமும் அதிகமா இருந்துச்சாமா. அப்போ ஒரு வயசான ஒரு மூதாட்டி வர்றாங்க. அந்த அம்மா பேர் ஜுசாமா மதனியா. அந்த அம்மாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க, நாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. அன்னை ஆயிஷாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த அம்மா வந்து பார்த்தாங்க, பேசிட்டு போயிடுறாங்க. போன பிறகு அன்னை ஆயிஷா கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஒரு வயதான மூதாட்டி அவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறீங்களா, அப்படி என்ன விஷயம், அவங்க யாரு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இவங்க யாருன்னா ஹதீஜாவுடைய தோழி. ஹதீஜா வாழ்நாளில் அடிக்கடி எங்களது வீட்டுக்கு வந்து செல்லக்கூடியவராக இருந்தார்கள். பழைய நட்புகளை பேணுவது ஈமானுடைய ஒரு விஷயம். அதனாலதான் அந்த பெண்மணி வந்தப்போ நான் மரியாதையா பேசினேன். இப்போ ஹதீஜா அப்படின்னு எடுத்தோடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சக்கரத்தை சண்டை, அந்த வெறுப்பு சொன்னாங்க. இளம் பெண் நான் இருக்கும்போது அந்த கிழவியை பற்றி உங்களுக்கு என்ன பேச்சுன்னு ஹதீஜாவை பற்றி சொல்றாங்க. இப்போ நபியோக சொன்னாங்களாமா, ஹிய ஹிய, ஆயிஷாவே என்னதான் இருந்தாலும் ஹதீஜா அவங்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. காரணம், அவங்க மூலமா தான் எனக்கு குழந்தை செல்வங்களை தந்தா, அவங்க தான் என்னுடைய தீனுக்காக முழு செல்வத்தையும் செலவு செஞ்சாங்க அப்படின்னு அவங்க வஃபாத்தாகி பல வருடங்கள் கழிஞ்ச பிறகு அந்த மனைவியை பற்றி நபியவங்க பேசினாங்கன்னா, அவர்களது வாழ்நாளில் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் பிணைப்பும் அந்த விட்டு கொடுக்கிற தன்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிந்து கொண்ட அந்த புரிதல் இருந்தால் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நபியவங்க பேசியிருப்பாங்க. இன்னும் வரலாறு எழுதப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியானதுக்கு பிறகு நபி அப்படிங்கிற அந்த அமைப்புல முதல்ல பார்த்தது யாருன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தானே
அவங்க இவ்வளவு உயர அந்தஸ்தை அடைந்ததற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த நல்ல தன்மை, கணவனுக்கு கட்டுப்பட்ட அந்த தன்மை, கணவனுக்கு பணிவிடை செய்த அந்த தன்மை, தீனுக்காக தன்னுடைய முழு செல்வத்தையும் செலவு செஞ்சாங்களாம். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து நபியே உங்களிடத்துல சொன்னாங்களாமா, நபியே உங்களது மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டா, அல்லாஹ் சலாம் சொன்னான்னு அவங்களுக்கு சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் உலகத்திலேயே. இப்ப இதற்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னா அவர்களது வாழ்க்கையில் இருந்து அந்த நல்ல குணங்கள் தான். அதனால அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல குணங்களை அல்லாஹு தாலா நசீபாக்கி தந்தருள்வானாக.